ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பாதீங்க. எளிமையாக இருக்க வாழ கற்றுக்கிட்டா இந்த எளிமை தான் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும். இப்போ பேர குழந்தைகள்கிட்ட நம்ம ஏதாவது அவங்களுக்கு நிறைய தெரியுது, ஆனால் நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினச்சால் அதை இல்லை அதெல்லாம் அந்த காலம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி ப்ரெசன்ட் டே வேர்ல்டு தான் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. முதுமையில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க சேமிப்புகளை ஒழுங்காக வச்சுக்கணும். எப்படின்னா வருமானம் வர்ற மாதிரி வச்சுக்கணும், மந்த்லி இன்கம் வர்ற மாதிரி. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் கந்தசுவாமி. நான் பிறந்தது காரைக்குடிக்கு பக்கத்தில் சண்முகநாதபுரம் என்ற கிராமத்தில். நான் பிறந்த வருஷம் 1945. எங்கள் அப்பா பேர் முத்துராமன் செட்டியார், தாயார் பேர் வள்ளியம்மை ஆச்சி. நாங்கள் மொத்தம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 8 பேர். நான் தான் மூத்தவன். எங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட் வரை படித்தோம். அந்த ஸ்கூல் ப்ரைவேட்டில் ஒரு சாத்தப்ப செட்டியாருங்கிறவர் ஆரம்பித்து ஃப்ரீயாக கட்டி கொடுத்து அங்கே தான் படித்தோம். நான் என்னுடைய சிஸ்டர்ஸு பிரதர்ஸ்க்கெல்லாம் கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி ஊற்றி கொடுப்பேன். அவங்க குளிச்சுட்டு போவாங்க. அப்போ வீட்டில் மாடு இருந்தது. பால் கறந்து இது பண்ணி நல்ல ஒரு சுகாதாரமான கிராமம். கோயில், குளம். இந்த ஸ்கூலில் படித்தது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே உள்ளவங்க தான், வேறு வெளியூர்கள்லேருந்து இல்லை. நல்லா விளையாடுறதுக்கு அபாரமான இடங்கள். அப்போ எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு தான் போனாங்க. மலேசியா, சிங்கப்பூர் அங்கே தான் போனாங்க. அங்கே வேலைக்கு போயிட்டு அப்புறம் அவங்க பிஸ்னஸ் அங்கேயே ஆரம்பித்து ரப்பர் தோட்டமெல்லாம் வச்சு ஆளுங்களை வச்சு இங்கேருந்து ஆளுங்களை கூட்டிக்கிட்டு போய் அந்த தோட்டங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்கள் பெரியப்பா, சித்தப்பா எல்லோரும் அங்கே போவாங்க. அங்கேருந்து சம்பாரித்து இங்கே வீட்டு செலவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற போது இந்த ஸ்கூலில் படித்து எங்கள் எல்லாம் சொந்தக்கார பையங்க, அந்த ஊர் மக்கள் தான் எல்லோரும், எல்லாம் நல்ல மக்கள். கோயில் குளத்தில் திருவிழாவெல்லாம் ரொம்ப அருமையாக நடக்கும். கூத்துங்கிறது நாடகம், அது சித்திரை மாதம் நாடகம் நடக்கும். திருவிழா போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நாடகங்கள் 1960. நாங்கள் அதை முடிச்சுட்டு ஹைஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டரில் தேவக்கோட்டையில் பிரிட்டோ ஸ்கூலில் படித்தோம். நடந்து போயிருக்கோம், மாட்டு வண்டியில் போயிருக்கோம். அப்புறம் வேன் வந்தது கடைசியில். அதை முடிச்சுட்டு அங்கே பிரிட்டோ ஸ்கூலில் ரொம்ப கண்டிப்பு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. படிச்சுட்டு காலேஜுக்கு படிக்கிறதுக்கு காரைக்குடி அழகப்பா காலேஜில் நாங்கள் அங்கே 5 வருஷம் படித்தேன். பிகாம் படித்தேன். சீட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 60 சீட்டில் நாங்கள் 40 பேர் தான் படித்தோம். ஹாஸ்டல் லைஃபு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காரணம் அங்கே சாப்பாடு, அந்த செட்டிநாடு சாப்பாடு அங்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம். விளையாடுறதுக்கு அங்கே உள்ள லைப்ரரி, சின்ன லைப்ரரி இருக்கும். நியூஸ் பேப்பர்ஸ் பூரா இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஒரு ரூமுக்கு 4 பேர் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் இது பண்ணுவாங்க. இவ்வளவு கூட்டம் இல்லை அப்போ, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். காலேஜ் படிக்கிற போது சினிமா போவோம். அது எப்படின்னா நைட் ஷோ தான் போவோம். பக்கத்தில் அங்கேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு நைட் ஷோ போயிட்டு வருவோம். அது மாதத்தில் 1-2 பார்ப்போம். நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அப்போ சினிமா டிக்கெட்டு கிடைக்காது, ரொம்ப அடிதடியாக இருக்கும். அப்போல்லாம் 1 தேட்டரோ 2 தேட்டரு தான் காரைக்குடியில். அப்போ டிவியெல்லாம் இல்லை, ரேடியோ கூட இல்லை. ரேடியோ வச்சுக்க முடியாது, டிரான்சிஸ்டர். அதை முடிச்சுட்டு அப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறது, வேலை பார்க்குறதா படிக்கிறதான்னு பார்த்தா சிஏ படித்தோம்னா நல்லதுன்னு சிஏயில் போய் சேர்ந்த. மதுரையில் போய் சிஏ படித்தோம். ஏன்னா எங்கள் மதர் திருமணம் ஃபைனல் இயர், நான் சிஏ ஃபைனல் இயர் படிக்கிறது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கன்ட்டு. அப்புறம் அங்கே செட்டிநாட்டில் அங்கே உள்ள என் மனைவி பேர் நாச்சம்மை. அவள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாங்க. கொஞ்ச நாள் காலேஜில் ஆஸ் எ டியூட்டராக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் கல்யாணம் ஆணிச்சு. நான் அப்புறம் வேலை வாய்ப்பு சம்மந்தமாக அங்கிட்டு இங்கிட்டு அலையிற போது சென்னைக்கு சேர்ந்தேன். சென்னையில் இந்த மந்தவெளி ஸ்ட்ரீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸு 2-3 ஆஃபீஸ் போய் தேடி கீடி ஒரு ஆஃபீஸில் வேலை கிடச்சிது. சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு
அப்புறம் இப்படியே இருந்தால் சும்மா 100 200 சம்பாதிச்சு ஐநூறுரூவா தான் சம்பளம் எனக்கு. இப்போ சிட்டி பஸ் இருக்கும், அதில் டோக்கன் வாங்கி வச்சுக்கிட்டு நேர ஜார்ஜ் டவுனுக்கு போவேன். அங்கே அர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸு. நல்லா தான் இருந்தது. அப்படியே இருக்கையில் சரி நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபைனான்ஸ் சம்மந்தமாக பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபைனான்ஸை பற்றி எங்கள் குடும்பத்துக்கே எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது நம்ம படித்ததுமே சிஏ படித்ததில் முக்கால்வாசி ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து என் பிரதர்ஸ் எல்லாம் கூட்டிக்கின்னு வந்து அதை பிஸ்னஸ் ஆரம்பித்து 2 வீலர் ஃபைனான்ஸ் மாத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ பிரதர்ஸ் எல்லோரும் கோஆப்ரேஷன் நல்லா வந்தது. இப்போ எல்லாம் எனக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். எனக்கு பேரன் பேத்தி பையன் வழியாக அங்கே இருக்காங்க. பேரை வந்து டாக்டரேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு வாங்கியிருக்கேன். பேத்தி மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அவளும் வேலை பார்க்குறான். என் மகளுக்கு இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கள் நகரத்தார் சமூகத்தில் ஒரு மாப்பிள்ளை, அவங்க இதில் அமெரிக்காவில் படிச்சுட்டு இங்கே அவங்க ஃபாதர் வச்சுருந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை ஒப்புக்கொண்டு அவங்க ஆளுங்களை வச்சு இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. என் மக பேர் சீதாலக்ஷ்மி, அவள் இங்கே பிகாம் படித்தா. அவளுக்கு 2 குழந்தைகள். ஆக்டிவ் லைஃப் எனக்கு வந்து 78லேருந்து வெரி மச் ஆக்டிவ் டில் 1995. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு 60 வயசு ரீச் ஆனோன்னு கொஞ்சம் டயர்சம் வந்தது. பிஸ்னஸ் ரொம்ப காம்படிட்டிவ் பிஸ்னஸ், ஹைலி ரிஸ்கி பிஸ்னஸ்னு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ வாம் சிம்ப்ளி லுக்கிங் ஆஃப்டர் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி இன் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நிறைய இருந்தது, ஏற்ற இறக்கங்கள் அபாரம். அதில் கொஞ்சம் லாஸும் வந்தது, ப்ராஃபிட்டும் வந்தது. அது ட்ரேடிங்கை விட்டுட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக்கா இப்போ ஒரு 15 வருஷமாக இப்போ அப்படி இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினால் நட்டம் வராது, பொறுமை மாத்திரம் ரொம்ப வேணும். என் மனைவி அதுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன். அவள் எதுவும் இது பண்ணுறதில்ல, கோபம் வராது, ரொம்ப புண்ணியவதி. நல்லா சமைப்பாங்க, அருமையாக சமைப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. பிள்ளைங்களாம் அப்படித்தான், அவங்கவுங்களோட படித்தாங்க. இப்போ நான் நிம்மதியாக, என் மனைவி காலமாகி ஒரு 6 வருஷம் ஆச்சு இந்த கொரோனாவில். நானும் என் மனைவியும் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து பெட்டில் அட்மிட் ஆகி 1 வாரம் இருந்தோம். அவளுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம், பால்பிட்டேஷன் அதெல்லாம் இருந்து வால்வெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டது. அதில் இந்த கோமார்பிடிட்டிஸில் இறந்துட்டாங்க என் மனைவி. அந்த மனைவி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்போவுமே தைரியம் ரொம்ப ஜாஸ்தி, எதுக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். தெரியாததுங்கிறது ஆட்டாவது கேட்டால், நல்லவங்கள்ட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம்னு அதை மாத்திரம் வச்சுருப்பேன். பெரும்பகுதி எனக்கு தெரிஞ்சது தான். பல பேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சதை சொல்லி. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப தெரிகிறதுனால அதெல்லாம் சொல்லுவேன். ஒரு சில பேர் ஒப்புக்கொள்ளுவாங்க, ஒரு சில பேர் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. என் மனைவி இதை பற்றியே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்க. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ மனைவி காலமானதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கையை எதிர்நோக்கிறதுங்கிற கொஞ்சம் சிந்தனை ஒரு 2 டேஸ் இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த சர்வெண்ட்டுகளை, அப்போவே என் மனைவிக்கு உடம்புக்கு கொஞ்சம் சௌரியம் இல்லைன்னு சர்வெண்ட்டுகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே செட்டிநாடு டைப் ஆஃப் ஃபுட்டை சொல்லி கொடுத்து அதே டைப்பில் ஒரு 5-6 வருஷம் இருந்தேன் நானும் என் மனைவியும். இறந்ததுக்கப்புறம் அதே சர்வெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் எப்பவும் போல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன். இப்போ இந்த பிள்ளைகள்லாம் எனக்கு சப்போர்ட், என் பையன், என் பேரன், பேத்தி, மக, மாப்பிள்ளை, அவ்வளோ பேர் ஃபுல் சப்போர்ட். நான் என்ன நினைக்கிறேனோ நான் பாட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னுடைய லைஃப்பில் இனிமேல் என்ன பண்ணுறதுங்கிற யோசிக்கிற போது இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் செட்டில் பண்ணிடுவோம்னு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர்ட் செட்டில்மெண்ட்டாக பண்ணிட்டேன். நான் எதையும் கவலையாக நினைக்கிறதில்ல, இருக்கதை ஒழுங்காக நடத்துவோம் அப்படிங்கிற ஒரே நிம்மதியாக இருக்கேன். இன்னைக்கு டெய்லி காலையில் நடந்து போயிடுவேன், ஒரு 1/2 hour நடப்பேன் மார்னிங். அதை டாக்டர் சொன்ன ஃபிசியோதெரப்பி பண்ணுவேன். சாயந்தரத்துக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுவேன். முடிஞ்சால் சாயந்தரம் வாக்கிங் போவேன், இல்லைன்னா பேசாமல் இங்கே இருக்கிறது தான். நைட்டுக்கு இந்த காலையில் உள்ள இட்லி ஏதாவது இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு பால் பழம் இது அப்படியே. ஒன்று எனக்கு சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங் த டாக்டர்ஸ் அட்வைஸ்.
வேறு எனக்கு பிரச்சனைகள் ஹெல்த்து பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ மறதி கொஞ்சம் ரொம்ப வருது. இந்த மறதி எப்படி நம்ம சமாளிக்கணும்னு நினச்சோன்னா, ஃபோக்கஸ்டாக வச்சுக்கினா மறதி வராது. ஃபோக்கஸ்டாக எல்லாம் பல இதுகளை பார்த்தோம்னா மறதி வந்துடும். ஃபோக்கஸ்டாக வச்சுக்கினா அதை மாத்திரம் பார்த்துக்கினே இருந்தால் நம்மளுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளாக இப்போ அப்படி தான் இருக்கேன். முதுமையில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்க சேமிப்புகளை ஒழுங்காக வச்சுக்கணும். எப்படின்னா வருமானம் வர்ற மாதிரி வச்சுக்கணும், மந்த்லி இன்கம் வர்ற மாதிரி. பென்ஷன் உள்ளவங்க பென்ஷன் வந்துடும். பென்ஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு அந்த சேமிப்பு எங்கேயாவது வச்சுருப்போம். ஒன்று டெபாசிட்டாக இருக்கும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரெண்ட்டு வரும், இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் அப்ரிசியேஷன் ஆகும், டிவிடெண்டும் வரும். இதுக்குள்ளே நம்ம சமாளித்து செலவு பண்ணணும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் நாங்கள் இருந்த காலத்தில் இல்லை. இப்போ வயசான உடனே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டால் ப்ரீமியம் ஜாஸ்தியாக வருது. அதனால் ஹெல்த்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டால் இந்த ஹெல்த்து பிரச்சனையை நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லாம் பயங்கர செலவு வருது. அதனால் கொஞ்சம் இந்த சேமிப்பு ஒழுங்காக வச்சுக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கால்குலேட்டட் ரிஸ்க்குனால் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஹை கிளாஸ் கம்பெனி, ஹை கிளாஸ் மேனேஜ்மெண்ட், ஹை கிளாஸ் ப்ராடக்ட்ஸு, நல்ல குட் நெட்வொர்க் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கணும். இருந்தால் நம்மளுக்கு பயம் இல்லை. என்னோட கூட பிறந்தவங்க 8 பேர், என் மனைவியோட கூட பிறந்தவங்க 8 பேர். எல்லாரோடையும் நாங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல விதமாக தான் இருப்போம். யாரும் சந்தேகம் கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு தெரியலைன்னா அவங்கள கூப்பிட்டு கேட்பேன். இப்போ ஒரு பாஸ் டைம் என்னென்னா, சொந்தக்காரங்களோட கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அது அவங்க நல்லதையும் சொல்லுவாங்க, கெட்டதையும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வேணுங்கிறத வச்சுக்கின்னு வேண்டாங்கிறத தள்ளிவிடணும். இப்போ போக முடியல, எல்லாம் சொந்தக்காரங்க வீடுகளுக்கெல்லாம் போக முடியல, ஃபோனில் பேசிக்குவேன், அவ்வளோதான். வாழ்க்கையில் எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, பெரியவங்க அப்பா அம்மா பெரியப்பா இவங்க சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருந்து அவங்க சொன்னதை தான் கேட்டுக்கினேன். சென்னைக்கு வரக்கூடாது, சென்னையில் வந்தால் கெட்டு போயிடுவான்னு எங்கள் பெரியப்பா என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், சென்னையில் வாய்ப்புகள் ஜாஸ்தி, இங்கே வரலாம், கெட்டு போகணும்னு நினச்சா கெட்டு போவோம். நான் கெடுறதுக்காக நல்ல விதமாக வாழ்ந்து பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்கு தான் சென்னைக்கு வந்தேன். கிராமத்தில் இருந்தால் இந்த படிப்பு அறிவு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இங்கே வந்து அந்த பிள்ளைகளை சரி பண்ணி அவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி எங்கள் சொந்தக்காரங்களோடைய நல்ல விதமாக இருந்து பரம நிம்மதியாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் பெரியவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, எங்கள் அப்பா 3 பேரும் தான். அதை வச்சு நான் படித்ததை வச்சு நிறைய அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்கேன். நல்ல விதமாக சொல்கிறாப்பா, இப்போ பார்ப்போம் அப்படின்னு அவங்க பெரியவங்க அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. அதனால் நம்ம கற்றுக்கினதுலேருந்து நம்மளுக்கு வேணுங்கிறது வச்சுக்கிறது ஜாஸ்தி. இப்போ மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் அப்படி வச்சுக்கங்க, இப்படி வச்சுக்கங்க, ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பாதீங்க, எளிமையாக இருக்க வாழ கற்றுக்கிட்டால் இந்த எளிமை தான் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப ஆடம்பரத்துக்கு போயிட்டோம்னா நிம்மதி குலைந்து விடும். நான் என்னுடைய காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்லா இருக்காங்க. இப்போ பேர குழந்தைகள்கிட்ட நம்ம ஏதாவது அவங்களுக்கு நிறைய தெரியுது, ஆனால் நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினச்சால் அதை இல்லை அதெல்லாம் அந்த காலம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி ப்ரெசன்ட் டே வேர்ல்டு தான் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. நான் சொல்லுவேன், அதுவும் வேணும் இதுவும் வேணும், கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து பார்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய பேர குழந்தைகள்லாம் என்னோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரியாததோ அவங்கள்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். என்ன தெரியாதுன்னா, இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டில் நம்மளுக்கு ரொம்ப விஷயம் தெரியாது, அதை கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு அது பயன்படுற மாதிரி இருக்குது. அதுவும் ஃபோக்கஸ்டாக தான் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிறதில்ல. எனக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் கேட்டு வச்சுக்குவேன். இப்போ இந்த 80 வயசில் எனக்கு 81 நடக்குது. இதில் நாங்கள் எப்போவும் காலையில் சந்திச்சுக்கிற நபர் வந்து முன்ன 7-8-10 பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாம் வயசாகி ஒன்று அவங்க பிள்ளைங்கள் வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா காலமாகிருப்பாங்க. இப்போ 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த 75 வயசுக்கு மேலே 82 வயசு வரை இருக்காங்க. ஒன்று அவங்கள்ட்ட நான் தெரிஞ்சதை சொல்லுவேன், இல்லை அவங்க எனக்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க. பொழுது நல்ல பொழுதாக போகும். அது அவங்கவுங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிடுவாங்க.
இப்போ இந்த கடைசி லைஃபு எவ்வளோ நாளைக்கு பொருளாங்க ஆகுதோ வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது கூடாதுன்னு வச்சுருக்கேன். வீட்டு ஹோம் ஃபுட்டு தான் சாப்பிடணுன்னு வச்சுருக்கேன். அது மாதிரி தான் இருக்கேன். இந்த வேலைக்காரங்கள்லாம் வரலைன்னா என் மகன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதனால் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குது. வெளியில் போனோம்னா சிரமம், தடுமாறிடுவோம், விழுந்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ கார் இருக்குது, ஆனால் கார் நான் ஓட்டுறதில்லை. கால் டிரைவரை கூப்பிட்டு தான் போவேன், இல்லைன்னா என் மகன் என்னை கூட்டிகிட்டு போவான். நான் வாழ்ந்து வளர்ந்த காலங்கள் நினச்சி இன்றைக்கி இருக்க காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னா வேணுங்கிறத மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கணும், வேண்டாங்கிறதெல்லாம் விட்டுறணும். நான் இப்போ சினிமாவே பார்க்குறதில்ல. பெரும்பாலும் யூடியூப் சேனலில் ரொம்ப நேரம் பார்ப்பேன். காலையில் பூரா பேப்பர் படிப்பேன். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் பிஸிங்கண்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு 12:30 1 o'clock சிம்பிளி ஐ வில் டேக் ரெஸ்ட். 1:30க்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நியூஸு ஷேர் மார்க்கெட்டு பார்த்துட்டு அரௌண்ட் 3 o'clock ஐ வில் டேக் ரெஸ்ட் ஃபார் அபவுட் 1 hour. அப்புறம் டீ நானே போட்டு டீயை சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் ஈவினிங் பார்க்கில் வாக் போவேன். இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது பார்த்துட்ருப்பேன். பெரும்பதி டிவியில் நியூஸும் ஷேர் மார்க்கெட்டும் தான். யூடியூப் சேனல் நிறைய பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கை பூரணமாக சொல்லிட்டேன். இதுலேருந்து உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துங்க. தைரியத்தை மாத்திரம் எப்போவும் இழந்துடாதீங்க. எப்போவும் நம்மளுக்கு கடைசி வரை இருந்துருவோம், பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.